ஒலிம்பிக்ஸுடைய வரலாறு என்னன்னா வெறுமனே விளையாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுனா இல்லை அதனுடைய பின்னணி என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா கிமு 300கள் வரை என்ன நடக்கும்னா பெண்களுக்கு இந்த போட்டிகளில் அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாதுன்னா கலந்துக்கிறது மட்டும் இல்லை, பார்க்கறதுக்கே அனுமதி கிடையாது. ஏன்னா விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே உடை இல்லாமல் தான் கலந்துக்கணும் போட்டியில். ஜிம்முனா தெரியாத சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கிரேக்க மொழியில் ஜிம்முனா என்ன அர்த்தம்னா நிர்வாணம்னு அர்த்தம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் அது இப்போ அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டின்றதே வந்து படைக்கு முக்கியமான பொறுப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு இடம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அது ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. அதில் வின் பண்ணால் என்ன கொடுப்பாங்கன்றீங்க? ஒன்றும் இல்லை, ஆலிவ் மர இலை இருக்குல்ல, அதை வச்சு பின்னி ஒரு கிரீட மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அவ்வளோதான் அதுக்கு பரிசு. அது ஸ்பார்ட்டான்றது ஒரு ஊர். அப்போ தான் வந்து மேரத்தான் அப்படின்ற ஒரு ரேஸ் உருவாகுது. என்ன ஆகுதுன்னா 48 மைல் உள்ள ஒரு தூரம், அந்த சண்டை நடக்கிற இடத்துலேருந்து ஸ்பார்ட்டா நகரத்துக்கு தூரத்தை ஒரே நாளில் அவன் கடந்து போய் செய்தியை கொண்டு போய் ஸ்பார்ட்டாவில் சேர்த்தான்றதோட நினைவாக இந்த போட்டிகளில் மேரத்தான் அப்படின்ற போட்டியும் பின்னாடி சேர்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா, இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பந்தயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா அந்த சண்டைக்கு தேவையான பந்தய வேலை தான் இருக்கும். ஈட்டி எறிதல், இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜாவலின் த்ரோ அப்படிம்பாங்க. ஜாவலின் த்ரோ, ஷார்ட் புட், ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிச்சி எடுத்துக்கிட்டு சுற்றி வீசி எறியணும். அது எவ்வளோ தூரம் போய் விழுதோ அவருக்கு தான் வெற்றி பெற்றாருன்னு. இதெல்லாம் எதுக்கு? ஈட்டி தூக்கி எரிஞ்சு எதிரில் இருக்கவனை போட்டு தள்ளுறது. எவ்வளோ தூரம் நல்ல ஈட்டி எறிகிறானோ அவனுக்கு பக்கத்தில் இன்னொரு ராஜாட்ட வேலை கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அன்றைக்கி சண்டையாக எப்படி நடக்குங்க? இங்கே ஒரு கும்பல் நிற்கும், அங்கே ஒரு கும்பல் நிற்கும். இங்கே இருந்து தூக்கி கலை தூக்கி அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அங்கே போய் மண்டையாக உடையும். அதுக்கப்புறம் கிட்ட வந்தால் தான் கத்தி சண்டையெல்லாம். ஹிட்லருடைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஜெர்மனியில் நடந்த ஒலிம்பிக்ஸை வந்து அவர் ரொம்ப அவரே முன்னின்று நடத்தியதாகவும், இதில் வந்து கம்பல்சரி நம்ம ஆட்கள் தான் ஜெயிக்கணும், அது எல்லாருமே ஜெயிக்கிறது ஒன்று தான், ஆனால் அதை வந்து ஒரு அரசியலாக பார்த்துருக்காரு அப்படின்னா டாக்குமெண்ட்டில் இருக்குது. உண்மையாகவே அப்படி தான் இருந்தது இல்லை. அதாவது மக்கள் வந்து போரில் வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இதையே ஒரு போராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நினைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ உலக அளவில் ஒரு சீசன் இருக்குது. அது மாதிரி பார்க்கும்போது இப்போ வந்து அந்த ஒலிம்பிக் சீசன்னா காலநிலையை சொல்ல, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறத சொல்கிறேன். இப்போ வேர்ல்டு கப்பு, இப்போது யூரோ ஃபுட்பால் கேம், அது மாதிரினா இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ் போயிட்டுருக்கு. ஒலிம்பிக்ஸுடைய வரலாறு என்னன்னா வெறுமனே விளையாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுனா இல்லை அதனுடைய பின்னணி என்ன? அதாவது கிரேக்க நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், கிரேக்க நாடுன்னு ஒரே நாடாக அது முதல்ல இருக்கலை. அலெக்சாண்டரோட காலத்தில் தான், அதாவது கிமு 300களில் தான் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி ஒரே நாடாக உருவாக்கணும் அப்படின்னு அலெக்சாண்டர் பிளான் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா சிட்டி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டி ஸ்டேட்னால் ஒவ்வொரு நகரமும் ஒரு தனி நாடு. எப்படின்னா சென்னை இது ஒரு நாடு, செங்கல்பட்டு அது வேறு நாடு, அப்படியே போனீங்கன்னா விழுப்புரம் அது வேறு நாடு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாநிலங்களாக ஒற்றுமையாக இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. இங்கே தனியாக ராஜா இருப்பார், செங்கல்பட்டில் தனியாக ஒரு ராஜா இருப்பார், விழுப்புரத்தில் தனியாக ஒரு ராஜா இருப்பார், அப்படியே போனீங்கன்னா திருச்சியில் வேறு ஒரு ராஜா இருப்பார். ஒவ்வொருத்தரும் தனித்தனி அரசர்கள், அந்த நாட்டு வரி வசூல் அவங்க மட்டும் பண்ணிப்பாங்க, அவங்களே ஆட்சி பண்ணிப்பாங்கன்ற மாதிரி தான் கிரேக்க நாடு இருந்தது. அதை தான் சிட்டி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஐரோப்பிய கண்டத்தில் வந்து ரோமாபுரி பேரரசுன்னு ஒன்று உருவானதுக்கு பிறகு தான் பேரரசுன்ற கான்செப்ட். கிரேக்க நாட்டில் பேரரசுன்ற கான்செப்ட் கிடையாது. அதை முதல்ல கொண்டு வந்தது அலெக்சாண்டர் தான் கொண்டு வர்றாரு. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி இருக்கிறது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை. ரெண்டு ராஜானா சண்டை வரதான் செய்யும். இப்படி சண்டை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் இருப்பாங்க. அப்போது தான் வந்து இந்த போட்டிகள்லாம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட்டிகளோட நமக்கு தெரிஞ்ச ரெக்கார்ட் படி பார்த்திங்கன்னா கிமு 776, அதாவது இயேசு பிறப்பதற்கு 776 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டதாக அறியப்படுகிறது. அந்த போட்டியில் நடந்தது ஒரே ஒரு பந்தயம்தான். என்னது? 600 அடி ஓட்டப்பந்தயம். வேறு ஒன்றும் பெருசாலாம் நடக்கலை. கிரீஸில் நடந்தது. கிரீஸுன்னு இல்லை, அது அந்த ஊருக்கு பேர் ஒலிம்பியான்னு பேர். ஒலிம்பியான்னு ஒரு மலை இருக்கும், அந்த மலையை பக்கத்தில் இருந்த ஊர் அந்த நாடுன்றதுக்காக அது பேர் ஒலிம்பியாவில் நடக்கிறதுன்னு சொல்லி தான் அந்த ஒலிம்பியாவில் இருந்து வந்த பேர் தான் ஒலிம்பிக் அப்படின்ற பேர் வருது. என்ன நடந்தது போட்டி? 600 மீட்டர், 600 மீட்டரில் 600 அடி, மீட்டரில் கணக்கில் சொல்கிறதா இருந்தால் 200 மீட்டர்ஸ். நம்ம ஸ்கூல்லலாம் வைக்கிறாங்களே 200 மீட்டர்ஸ் டேஷ் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு 600 அடி தூரத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ஒன்று நடத்தியிருக்கிறாங்க முதல்ல. அதுதான் அந்த ரெக்கார்டு கிடச்சிருக்குது. ஸ்டேடியன் ரோடு அப்படிம்பாங்க.
ஸ்டேடியம், அந்த ரோடுக்கு பேர் ஸ்டேடியம் ரோடுன்னு வச்சாங்க. அங்கே போட்டி நடத்துனதுனால அதுக்கப்புறம் போட்டி நடத்துகிற இடத்துக்கு பூரா ஸ்டேடியா அப்படின்னு அந்த பேரை கொண்டு வந்துடுறாங்க. ஸ்டேடியான்றது தான் அதுக்கு அப்புறம் ஒரு அளவாக குறிக்கப்பட்டது. அதாவது சுமார் 1000 பேர் கூடக்கூடிய அளவுக்கு ஒரு கேலரியை உருவாக்குற இடம் இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஸ்டேடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லென்த்து வந்து ஒரு ஸ்டேடியம் ப்ளூரலில் சொன்னால் ஸ்டேடியா அப்படிம்பாங்க. அப்போ அந்த பேர்லாம் அதுலேருந்து தான் வருது. அதற்கு பிறகு தான் வருஷம் இதை நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து கிமு 500களில் வந்து பார்த்திங்கன்னா டேரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மன்னன் வரான். அவன் தான் பாபிலோனை பிடிக்கிறான். அவன் பையன் ஜெர்செக்ஸ்னு ஒருத்தன் வரான். சைரஸ்ன்னு சொல்லுவாங்க. சைரஸோட மகன் வந்து ஜெர்செக்ஸ் அப்படின்னு வரான். இந்த ஜெர்செக்ஸ் மன்னன் தான் வந்து பாரசீகத்துலேருந்து கிரேக்க நாடு வர எல்லாத்தையும் பிடிக்கணுன்ட்டு பிளான் பண்ணுறான். அதன் பிறகு தான் வந்து எல்லாத்தையும் செவுத்தில் எழுதி வைக்கலான்ற ஐடியாவே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வருது. அது வேற நமக்கெல்லாம் தெரியாது ஒரு விஷயந்தான். அதை வந்து பொது வழியில் எங்கேயாவது எழுதி வச்சோம்னா பிற்காலத்தில் வரவன் பார்த்து, ஏன்னா கரண்ட்டில் இருக்கவன் பார்த்து கேள்வி கேட்டானா 2 சாத்தலாம், டே மூடுறா அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாங்கன்னா ஒருவேளை அப்படி தான் நடந்திருக்கும் போல் அப்படின்னு நம்பிடுவாங்கன்ற மாதிரி எழுதி வைக்கிற பழக்கம் வந்து சுமேரிய நாகரிகத்திலேருந்து தொடர்ச்சியாக டேரியஸ், சைரஸ், ஜெர்செக்ஸ் எல்லாருமே எழுதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அலெக்சாண்டர் பார்த்துட்டு தான் அப்புறம் அவர் போய் எழுதி வைக்கணுன்ற ஐடியாவை ஊரில் அவர் கூட வந்தவங்கலாம் அங்கே போய் எழுதி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அலெக்சாண்டர் இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வந்தப்போ தான் இது மாதிரி எழுதி வைப்பாங்கன்ற செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு அசோகர் எழுதி வைக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த கல்வெட்டு வைக்கிற பழக்கன்றது கிடையாது. அதாவது ஒரு அரசனின் ரெக்கார்டு அப்படின்றத உருவாக்கணுன்ற பழக்கம் வந்து அப்படி தான் இந்த 3 கல்ச்சரும் ஒன்றுக்கு ஒன்று மர்ஜாகும் போது வருது. டாக்குமெண்டேஷன் பொதுவாக சொல்லலாம். இல்லைன்னா அப்போ இந்த ஒலிம்பிக் போட்டியில் என்ன நடக்கும், இந்த ஜெர்செக்ஸ் காலத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, நீங்கள் இப்போ படம் பார்த்துருப்பீங்க 300 அப்படின்னு. அந்த ஸ்பார்ட்டான்றது ஒரு ஊர். அந்த ஊரை வச்சு தான் அந்த கதை. அந்த நாட்டு மன்னன் வந்து இதை பற்றி பார்த்துட்டு உடனடியாக படையெடுத்து போனான்னு. அப்போ தான் வந்து மேரத்தான் அப்படின்ற ஒரு ரேஸ் உருவாகுது. என்ன ஆகுதுன்னா 48 மைல் கிட்ட உள்ள ஒரு தூரம், அந்த சண்டை நடக்கிற இடத்துலேருந்து ஸ்பார்ட்டா நகரத்துக்கு அந்த தூரத்தை ஒரே நாளில் அவன் கடந்து போய் செய்தியை கொண்டு போய் ஸ்பார்ட்டாவில் சேர்த்தான்றதோட நினைவாக இந்த போட்டிகளில் மேரத்தான் அப்படின்ற போட்டியும் பின்னாடி சேர்க்குறாங்க. இது வந்து கிமு 500களுக்கு அப்புறம் தான் நடக்குதுன்னு வைங்க. இப்படி ஒரு செய்தி ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா, இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பந்தயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த சண்டைக்கு தேவையான வேலை தான் இருக்கும். ஈட்டி எறிதல், இப்போவும் பார்த்தீங்கன்னா ஜாவலின் த்ரோ அப்படிம்பாங்க. ஜாவலின் த்ரோ, ஷார்ட் புட், ஹேமர் ஸ்விங் அப்படிம்பாங்க. ஹேமர் ஸ்விங் அப்படின்னா ஒரு சுத்தியல் மாதிரி ஒன்று இருக்கும். அதை பிடிச்சி எடுத்துக்கிட்டு சுற்றி வீசி எறியணும். அது எவ்வளோ தூரம் போய் விழுதோ அவருக்கு தான் வெற்றி பெற்றாருன்னு. இதெல்லாம் எதுக்கு? ஈட்டியை தூக்கி எரிஞ்சு எதிரில் இருக்கவனை போட்டு தள்ளுறது. எவ்வளோ தூரம் நல்ல ஈட்டி எறிகிறானோ அவனுக்கு பக்கத்தில் இன்னொரு ராஜாட்ட வேலை கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். சரியா? அந்த சுத்தியில் தூக்கி எரிஞ்சான்னா நல்லா தூரமாக எறிகிறான்பா. அன்றைக்கி சண்டையாக எப்படி நடக்குங்க, இங்கே ஒரு கும்பல் நிற்கும், அங்கே ஒரு கும்பல் நிற்கும். இங்கே இருந்து தூக்கி கள்ள தூக்கி அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அங்கே போய் மண்டையாக உடையும். அதுக்கப்புறம் கிட்ட வந்தால் தான் கத்தி சண்டையெல்லாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த போட்டிகள் எல்லாம் வச்சு பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிமு 300கள் வரை என்ன நடக்கும்னா, பெண்களுக்கு இந்த போட்டிகளில் அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாதுன்னா கலந்துக்கிறது மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கே அனுமதி கிடையாது. ஏன்னா விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே உடை இல்லாமல் தான் கலந்துக்கணும் போட்டியில். ஏதாவது ஒளிச்சு கிழிச்சு எடுத்துகிட்டு வந்து ஏமாற்றிட்டாங்கன்னா, இப்போ நம்ம நீட்டில் வந்து கம்மலெல்லாம் கழட்டி காட்டுன்றாங்களே, கம்மலுக்குள்ளேயே பிட்டு வச்சுருக்க போகிறாங்க. அது மாதிரி ஏதாவது ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ அதெல்லாம் என்ன ஏமாத்துறது. இப்போ ஈட்டி எறியது இப்படி கையில் ஏறி ஏதோ ஒன்று என்னவோ எதையாவது எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா எங்களுக்கு தெரியாதுப்பா, நீ என்னெல்லாம் ஐடியா பண்ணி பிட்டடி பண்ணி எங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்காக ஒட்டு நம்ம ஊர்லேயே அப்படி தான் எதாவது கொண்டாடணும் போல இருக்குது. பீகார்லலாம் காப்பி அடிக்கிறாங்கன்னா எல்லாரும் ட்ரெஸ் இல்லாமல் போய் உள்ள போய் எழுத போங்கன்னு சொல்கிற மாதிரி. அவனை ஏங்க பிட்டு எடுத்துன்னு போகிறானு, கொஸ்டின் பேப்பரே முன்னாடி நாள். ஆமாம், முன்னாடி நாளே வந்துருது அவனுக்கு. அவனை கேம் ஏன் முன்னாடி நாளே முடிச்சிடறாங்க. இப்படி அதாவது அது எதுக்காக அந்த மாதிரி நிர்வாணமாக போட்டியில் கலந்துக்கிட்டாங்கன்னுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் வேறு ஒரு செய்தியை வச்சு நம்ம பார்க்கலாம். என்னென்னா ஜிம்னேஷியா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜிம்னா தெரியாதா சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக கிரேக்க மொழியில் ஜிம்னா என்ன அர்த்தம்னா நிர்வாணம்னு அர்த்தம். அங்கே பயிற்சி செய்கிறவங்க எல்லாருமே நிர்வாணமாகத்தான் பயிற்சி செய்வாங்க.
ட்ரெஸ்ஸு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு. இப்போ நம்ம வந்து அது ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு தனியாக வச்சுருக்கோம். அந்த காலத்தில் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் கிடையாது. கிரேக்கர்களோட உடைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாக்ரட்டீஸே பார்த்தா இப்படி இவ்வளோலாம் தொங்க விட்டுக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பார்ல, அந்த சிலைகள்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான் ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. அதனால் ஜிம்னேஷியம் அப்படின்னு சொன்னால் நிர்வாணமாக பயிற்சி செய்யும் இடம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ பயிற்சி செய்யும்போதே நிர்வாணமாக தான் பயிற்சி செய்கிறாங்கன்றதுனால போட்டிகளையும் நிர்வாணமாக தான் நடத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்படி எல்லாருமே நிர்வாணமாக இருப்பாங்கன்றதுனால பெண்களை பார்க்க அனுமதி இல்லை. இப்படி தான் வருது. அதில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட போட்டி சொல்லுவாங்க, அது என்ன போட்டின்னு ஞாபகத்தில் இல்லை. அதில் எப்படியோ கலந்துக்க முயற்சி செஞ்சு உடையோடு தான் நான் கலந்துப்பேன் அப்படின்னு கலந்துக்கிட்டதெல்லாம் பார்த்து அப்புறம் அவள் வெற்றி பெற்றான்றதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவள் சொல்கிறேன், நான் வந்து ஆக்சுவலாக ஆம்பளை இல்லை, நான் பொம்பளை தான், இவ்வளோ ஆம்பளைங்க போட்டிக்கு போட்டால் நான் ஜெயிச்சிட்டேன் பேர் அப்படின்னு சொல்லவொன்னு தான் பெண்களையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வராங்க. ரோம் எம்பையர் வரும்போது தான் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஏன் இது மேலே காண்டா நான் ஏன்னு தெரில. ஆனால் கேட்டால் வந்து எல்லா ராஜாவும் வந்து அந்த கிரேக்க புராணத்தை சொல்லி தான் அந்த புராணத்தில் வர ஒரு கதாபாத்திரத்தை சொல்லி அவரோட வம்சாவளியில் வந்து இங்கே நம்ம ஊரில் சொல்கிறாங்களே ராம வம்சம், கிருஷ்ணர் வம்சம்னு, அந்த மாதிரி அவங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னவோ அந்த ஒலிம்பிக்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல, அதை மொத்தமாக தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. இல்லை, அந்த போட்டி நடக்கும்போது போர்லாம் கூட நிறுத்தி வைப்பாங்க. அது கிரேக்க நாட்டில் அந்த போர் நடக்கக்கூடிய நேரத்தில் எந்த நாடு கூடயும் சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்றாங்க. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் அது இப்போ அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டின்றதே வந்து படைக்கு முக்கியமான பொறுப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு இடம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அது ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. அதில் வின் பண்ணால் என்ன கொடுப்பாங்கன்றீங்க, ஒன்றும் இல்லை, ஆலிவ் மர இலை இருக்குல்ல, அதை வச்சு பின்னி ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அவ்வளோதான் அதுக்கு பரிசு. அந்த பரிசுக்காக ஒருத்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் பயிற்சி பண்ண மாட்டான். அதில் கலந்துக்கிட்டு இப்போ ஜெயித்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ராஜாட்ட நமக்கு ஒரு வேலை கிடைக்கும், ஒரு டீசெண்டான ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கு. ஒரு ரோம அரசு என்ன செய்யுது, ரோம அரசு என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒலிம்பியாடு ஏரியாவே இடித்து தரமட்டமாகிட்டாங்க. இடம் இருந்தது என்னடா அங்கே போட்டி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக உடச்சி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. என்னங்களேன், இதை அதாவது யூதர்கள் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கம்சிஷன் ஒன்று பண்ணுவாங்க, சுன்னத் பண்ணுறதுன்னு முஸ்லீம் சொல்கிறாங்களே, அது மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஜெருசலேம் பகுதி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கிரீஸுக்கு அடிமையாக இருந்தது. அவங்க எப்போவுமே யாருக்காவது அடிமையாகவே இருந்து பழகிடுவாங்க, இருந்து ஆட்டையை போட்டுருவாங்க, நான் காசை மட்டும் ஆட்டையை போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது கிரேக்கர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய காலத்தில் தங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சர்க்கம்சிஷன் பண்ணுறதே விட்டாங்க, விருத்த சேதனம் பண்ணுறதே விட்டாங்க. இது வந்து பைபிள்லே இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி வந்து புலம்புவார், இந்த மாதிரி உடன்படிக்கையை மீறிட்டாங்க, ஏன்னா நீங்கள் வந்து கிரேக்கர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இருக்குது. நல்ல பேர் கெட்ட பேர்லாம் கிடையாது. ஜிம்முக்கு போனால் இங்கே மொட்டையாக இருக்கும், பார்த்த உடனே நீ அவன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே பிள்ளைங்களுக்கு கட் பண்ணாமலாம் ஒரு 2-3 ஜென்ரேஷன் விட்டாங்களாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வருதுன்னு வைங்க. ஸோ இந்த நிர்வாணமாக போட்டிகள் நடத்துனது மூலமாகவும் இந்த ஜிம்னேஷியம் மூலமாகவும் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. அது எதுக்காக தடை செஞ்சாங்கன்னு தெரியல. ரோம் வந்து தடை பண்ணி மொத்தமாக தரமட்டமாக்கிட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் பல வருஷம் அது நடக்கவே இல்லை. அதாவது இதெல்லாமே அந்த முதல் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் சுமார் 1500 வருஷம் கழித்து 1894 நினைக்கிறேன், 1894 தான் ஒருத்தர் வரார், ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒருத்தர், பிரியாரி டி கூப்பர் அப்படிம்பாங்க. கூப்பர்னு சொல்லுவாங்க, சில பேர் கோப்ரே அப்படிம்பாங்க. அது ஃப்ரெஞ்சு, அதனால் நம்ம எதுக்கு சரியான உச்சரிப்புன்னு நமக்கு தெரியாது, ஃப்ரெஞ்சுக்காரனுக்கு தான் தெரியும். பியர் டி கூப்பர் அப்படின்னு பேர். அவர் தான் வந்து ஒரு பேசி எல்லா நாடுகளையும் ஒன்றா இணைப்போம், எல்லோரும் வாங்க, இது வந்து ஒரு மக்கள் அந்த 1800களோட கடைசியில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சண்டை. ஐரோப்பா நாடு பூரா ஒரே சண்டை தான் நடக்குது. எல்லா இடத்தும் போய் காலனி ஆகிட்டாங்க. ஃப்ரான்ஸு இதுக்கு மேலே போய் பிடிக்கிறதுக்கு இடம் இல்லை, முக்கால்வாசி இடத்த பிரிட்டிஷ்காரன் பிடிச்சிக்கிட்டான், மிச்சம் மீதியை பிடிக்கணும்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அப்போ ஃப்ரான்ஸ்காரனே பிடிப்போம் அப்படின்லாம் சண்டைக்கு இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குன்றப்போ நாடுகளுக்கு மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை வரணும்னா எல்லா நாட்டு வீரர்களும் ஒரு இடத்துல கலந்துக்கிற மாதிரி நம்ம ஒன்று உருவாக்கலாம், ஒரு டூலாக எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அதில் வந்து ரெஸ்லிங்லேருந்து எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி முதல்ல 1894 ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு முதல்ல நான் கலந்துக்கிட்டது ஒரு 6-7 நாடுகள் தான் கலந்துக்குது. இப்போ மாதிரி கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி கிடையாது, ட்ராவல் ஃபெசிலிட்டியும் கிடையாது, ஃப்ளைட்டே கிடையாது. அப்போ எங்கே போனாலும் நீங்கள் கப்பலில் தான் போகணும்.
ஒரு நாட்டை விட்டு இன்னொரு ரொம்ப தூரத்தில் உள்ள நாட்டுக்கு. அதுவும் கப்பலும் மோட்டரைஸ்டு ஷிப்பு கிடையாது, செயில்ஸு, பாய்மரத்தை வச்சு காற்றை வச்சு தான் பயணம் பண்ணி நீங்கள் போகணும். அப்போ இவ்வளோ விஷயம் இருக்குன்றப்போ வந்து மக்கள் சேர்றதே கஷ்டம். இதில் வந்து ரஷ்யா வந்து 1904 வருஷம் சரி நாங்களும் வரோம் அப்படின்ட்டாங்க. சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டேட்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சா ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சு 22 நாள் கழித்து வராங்க எல்லோரும். ஏன்டா என்னையா இது எதனா பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கேட்டால், இல்லையே தான் நீங்கள் சொன்ன டேட் தான் வந்துட்டோமே அப்படின்னாங்க. இதோ October 1 சொன்னீங்க, October 1 கரெக்டாக வந்துட்டோம். டேய் இன்றைக்கி October 1 இல்லைடா, October 22ன்றாங்க. அது அப்படியா, எங்கள் ஊர் கேலண்டரை பாரியா அப்படின்னு. எங்கள் ஊர் கேலண்டர் எங்கே பாரியான்னு அவன் காமிக்கிறான். என்னடா சொல்கிறீங்கன்னு ஒரே குழப்பம். இந்த குழப்பம்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1536 வருஷம் ஃபாதர் கிரிகாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், போப் கிரிகாரி. அதுக்கு முன்னாடி வர கேலண்டரை முதல்ல உருவாக்குனது, இப்போ உள்ள ஃபார்மேட்டில் உருவாக்கி கொடுத்தது ஜூலியஸ் சீசர். அந்த கேலண்டருக்கு பேர் ஜூலியன் கேலண்டர்னு தான் பேர். சரியா? அப்போவே வந்து அது February 29 நாள் தான் வச்சு தான் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த கேலண்டரை 1536 தான் அந்த ஃபாதர் கிரிகாரி என்ன பண்ணுறாரு, கணக்கெல்லாம் போட்டு பார்த்து அஸ்ட்ரானமிலாம் கால்குலேட்லாம் பண்ணி பார்த்து அவர் ஒரு கணக்கை போட்டு அந்த ஜூலியஸ் சீசர் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கி வர பார்த்தோம்னா ஒரு 22 நாளைக்கு மேலே ஏதோ தள்ளி போகுது. அதனால் நம்ம வந்து கேலண்டரை மாற்றி அமைப்போன்னு மாற்றி டேட்டெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இப்படி கொண்டு வந்தாங்கன்றது ரஷ்யாவில் தெரியாது. ரஷ்யா 22 நாள், அது ஏதோ சில வருஷ கணக்கு சொல்லுவாங்க. அது அந்த இதில் வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டது 22 நாள் கேப் ஆகிப்போச்சு. இப்படி இந்த கிரிகாரியன் கேலண்டர் இவங்க வச்சுக்க, ரஷ்யாவில் ஜூலியன் கேலண்டர் ஒன்று வச்சுக்கிட்டு மொதல் ஒலிம்பிக்ஸுக்கு வரவே முடியாமல் போயிட்டாங்க. அப்புறம் 1908 நடந்த அடுத்த ஒலிம்பிக்ஸுக்கு வராங்க. அப்புறம் 8க்கு அப்புறம் 12 ஒலிம்பிக்ஸ் நடக்குது. 12க்கு அப்புறம் 16 நடக்கணும், நடக்கலை. அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருந்துருது. இப்படி போய் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து போட்டின்றத சண்டைன்னு பார்க்கறதுக்கு பதிலாக விளையாட்டுன்னு எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி விளையாட்டு போட்டிகளாக உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரஷ்யா வெர்சஸ் அமெரிக்கா, சைனா வெர்சஸ் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அது வந்து இந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் அது வந்து தெரியுதா? ஏன்னா இப்போ நம்ம ஹிட்லருடைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஜெர்மனியில் நடந்த ஒலிம்பிக்ஸை வந்து அவர் ரொம்ப அவரே முன்னின்று நடத்தியதாகவும், இதில் வந்து கம்பல்சரி நம்ம ஆட்கள் தான் ஜெயிக்கணும், அது எல்லாருமே ஜெயிக்கிறது ஒன்று தான், ஆனால் அதை வந்து ஒரு அரசியலாக பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்குது. உண்மையாகவே அப்படி தான் இருந்ததா? இல்லை, அதாவது மக்கள் வந்து போரில் வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இதையே ஒரு போராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முதல்ல ஆரம்பித்த புதுசில் ஒலிம்பிக்ஸில் தோத்தா நமக்கு அவமானண்டான்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அதாவது விளையாட்டு போட்டின்றதை வந்து சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை சேர்த்து விடணும் அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். விளையாட்டில் சேர்க்கறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், விளையாடி கப்பு வாங்குறதுக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு சார் போகணும் அப்படின்னு. சிம்பிள் தானே. நம்ம வந்து அப்படியே கண்டிஷன் ஆகிட்டோம் மைண்டு. இல்லை, நீ எனக்கு ஏற்கனவே இதை டீச் பண்ணியிருக்கின்றதுனால நான் எதிர்கேள்வி கேட்கல. என்ன விஷயம்னா, விளையாட்டில் கலந்து கொண்டால் வெற்றி தோல்வி ரெண்டுத்தையும் சரிசமமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை வரும். இப்போது ஒரு ரமேஷ்னு ஒரு பையன் இருப்பான், சுரேஷ்னு ஒரு பையன் இருப்பான், 2 பேரும் ஒரே கிளாஸில் இருப்பாங்க, ஒன்றா தான் படிப்பாங்க. சாயங்காலம் வந்தவொடனே சரி வா பேட்மிண்டன் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. பிடி மாஸ்டர் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார், யார் ஜெயிக்கிறா யார் ரமேஷ் ஜெயிச்சிட்டான். சுரேஷ் ஒன்று ஐயோலாம் உட்கார மாட்டான், ஐயோ மச்சான் சூப்பராக விளையாண்டடா இன்றைக்கி, அந்த ஷாட் ஒன்று அடிச்சா பேர் செம்மையாக இருந்துச்சுடான்னு இவன் அவனை பாராட்டுவான். புரியுதுங்களா? இந்த எதிராளியை பாராட்டக்கூடிய குணமும் வரும், வெற்றி தோல்வியை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை வரும். அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பிற்காலத்தில் பயன்படும். கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி கொரோனா ஒட்டி உள்ள காலகட்டத்தில் தான் சொல்கிறேன், இதில் ஈசிஆரில் ஓஎம்ஆரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாடியிலேருந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க. கீழே விழுந்து இல்லை, தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. ஏன்? 2 பேரும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க, வீட்டில் 2 கார் இருக்குது, 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸு, இவ்வளவும் இருந்தும் ஏன் தற்கொலை பண்ணாங்க? இல்லை, இப்போ சமீபமாக அந்த பெங்களூரில் ஒரு சிஇஓ லேடி கூட தன்னுடைய குழந்தைய வந்து கோவாவில் போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க. ஏன்னா யார் அதிகமாக சம்பளம் வாங்குறது அப்படின்ற பிரச்சனை. ஸோ இந்த வெற்றி தோல்வியை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய மனநிலை எதனால் வராமல் போகுது அப்படின்னா, இந்த விளையாட்டு போட்டிகளில் சிறு வயதில் கலந்துக்க விடாமல் இருக்கிறது தான். அந்த காலத்தில் சொல்லதே அதான் சொல்லுவாங்க, போய் விளையாடப்போ அப்படிம்பாங்கல்ல. இல்லைன்னா விளையாடுறது போதும், வீட்டுக்கு வாம்பாங்க. எதுக்குன்னா வெளியே போய் விளையாடும்போது இன்ட்ராக்ஷன் கிடைக்கும், சோஷியலாக எப்படி மூவ் பண்ணுறது. அப்போ அதை விளையாடும்போது அடுத்த குழந்தையோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வரும்.
தோத்தா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மனநிலை வரும். அது வீரர்களுக்கு இருக்குது, அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கமும் இது அப்படி தான் இல்லை, பார்க்கல. அரசாங்கம் அப்படி பார்க்குறது இல்லை. அரசாங்கம் வந்து நான் இதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, நீ ஜெயிக்கிறதுக்கு இல்லை, நீ ஜெயிச்சதை பார்த்து கோடிக்கணக்கான மக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அடித்தட்டில் எங்கேயோ இருப்பாங்க, நம்மளை மாதிரி இருந்த ஒரு பொண்ணு தானே எப்படி போய் ஜெயிச்சிருக்காங்க உலக அளவில், நம்மளும் எதாவது பண்ணணும். ஆனால் அதுக்கு எதிரான சூழல் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போது குத்துச்சண்டையில் பல்வேறு பதக்கங்களை ஒலிம்பிக்ஸில் வின் பண்ண பெண்கள் வந்து அந்த கோச் மேலே குற்றச்சாட்டு. அது இந்த நாரி போன ராமராஜ்யம் நடந்தால் அப்படி தான் நடக்கும், வேறு என்ன நடக்கும்? போராட்டத்துக்கு என்னன்னு கூட வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்கிற பிரதமரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது? எங்கேருந்து நம்ம அப்புறம் ஜெயிக்கிறது? இப்போ ராகுல் காந்தி தான் போய் பார்த்துட்டு வர்றாரு, பிரதமர் போய் பார்த்தாரா? திரும்பி கூட பார்க்கல. பிரபலமான குத்துச்சண்டை வீரராக இருக்கிற பெண்களுக்கே இப்படி நடக்குதுன்னா, அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இவங்க ஆட்சியில் குடும்பம் நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க தான் செய்யணும். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்கிறோம். நன்றி.